கிருஷ்ணா. ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ. யோ நித்யம் அச்சுத பதாம்புஜ யுக்ம ருக்ம व्यामोहतस्ततितराणि तृणाय मेने अस्मद्गुरोर् भगवदोस्य दयैक सिन्धोः रामानुजस्य चरणौ शरणं प्रपद्ये. நித்தியம் ராமானுஜ திருவடிகள்ல நிம்மதியா படுத்துக்கோங்க. நித்தியம் ராமானுஜான்னு சொல்லிண்டு எழுந்துக்கோங்க. நித்தியம் உங்களோட உங்க வீட்டுல ராமானுஜர் இருக்காருன்னு புரிஞ்சுக்கோங்க. ராமானுஜர் கைய பிடிச்சுண்டு ஒவ்வொரு நாளும் உங்க வாழ்க்கையை நடத்திண்டு வாங்க. ராமானுஜர் நம்முடைய ஃப்ரெண்ட், பிலாசபர், கைடு, வெல்விஷர், குழந்தை, அண்ணா, நீங்க எப்படி வச்சிருந்தாலும் நம்ம ராமானுஜர் தெய்வம்னு வச்சிருந்தாலும் அவர் நிச்சயமாகவே தெய்வமாகவே அனுகிரகம் பண்ணுவார். அந்த ஃப்ரெண்ட், பிலாசபர், கைடு, வெல்விஷர், தெய்வத்துக்கிட்ட பேசுறது அப்படின்றது such a wonderful experience இல்லையா? என்ன அழகாக அந்த பெண் பிள்ளை ஜோரா பேசுறா பாருங்க. நீங்க நல்லா பிரார்த்திச்சுட்டே இருந்து வச்சுக்கோங்களேன், மகாத்மாக்களோட அழகா பேசுற பழகிற பாக்கியம் கிடைக்கும். இந்த பெண் பிள்ளை நீங்க முக்கியமா தெரிஞ்சுக்கிட்டு அதுதான், நீங்க பாட்டு பகவத் விஷயத்தை சிந்தனை பண்ணிட்டே வந்தேன்னா தானாகவே மகான்களுடைய சங்கம் நிச்சயமா கிடைக்கும். சந்தேகமே வேண்டாம். நந்தகோகுலத்துல நித்தியம் கிருஷ்ணன் அனுபவிச்சுட்டு இருக்கார் நந்தகோபர். முதல்ல சாதுக்கள் அனுபவிச்சுட்டு இருந்தார், கண்ணன் கிடைச்சான். கண்ணன் அனுபவிச்சுட்டு இருந்தார் கர்க மகரிஷி முதற்கொண்டு நிறைய மகாத்மாக்களுடைய சங்கம் அவருக்கு கிடைக்கிறது. சாது சங்கம் பகவான கொடுக்கும், பகவத் சங்கம் சத் சங்கத்தை கொடுக்கும். சரியா? பெண் பிள்ளைக்கு அவ்வளவு அழகா சங்கம் கிடைச்சிடுது. எவ்வளவு பெரிய பாக்கியம். நம்ம இங்க தெருவில் போயிட்டு இருக்கோம், அடி ஊரை விட்டு வெளில கிளம்பிட்டு இருக்கோம். அப்ப திடீர்னு எதிர்க்க பெருமாள் திருவீதி உலா வந்துடும்ப்பா, கிளம்புறோம், பெருமாள் உள்ள வரா, இதை விட வேற என்ன வேணும் ஆசீர்வாதம் அப்படின்னு. அது எதிர்க்க ஆச்சாரியன் வந்துட்டாருன்னு வச்சுக்கோங்களேன், எத்தனை ஆனந்தம். அதுவும் அந்த ஆச்சாரியன், என்ன எதுக்கு ஊரை விட்டு போறாய், என்ன விஷயம் அப்படின்னு கேட்டா தூக்கி வாரி போடுமா போடாத, பிளசன்ட் சர்ப்ரைஸ். ராமானுஜர் கேட்டார், எல்லோருக்கும் புகுமூர் உனக்கு புறப்படும் ஊராயிற்றோ, காய் கனி கிழங்கு தின்றாவது ஒருவர் கூரையை 7 உடுத்தி அவ்வளவு கஷ்டப்பட்டாலாவது இந்த ஊரை விட்டு போகலாமா? இங்கதானே இருக்கணும், என்ன வேணா கஷ்டம் வரட்டும், திருக்கோளரை விடலாமா, வைத்தமானதியை விடலாமா, மதுரகவியாழ்வார விடலாமா, விட முடியுமோ அப்படின்னு கேட்க, அதுக்குதான் பெண் பிள்ளை இவ்வளவு வாக்கியங்கள் பேசுறா. 11வது வாக்கியத்தை நான் சொல்லிட்டு இருக்கேன். முதல்ல 10 வாக்கியம் சொல்லிட்டேன், 11வது வாக்கியங்கள்ல இருந்து உங்க மனப்பாடத்துக்காக தான் திரும்ப திரும்ப சொல்லிட்டு இருக்கேன். பிஞ்சாய் பழுத்தேனோ ஆண்டாளை போலே, எம்பிரான் என்றேனோ பட்டர் பிரானை போலே, ஆராய்ந்து விட்டேனோ திருமிழிசை ஆழ்வாரை போலே, அவன் சிறியன் என்றேனோ ஆழ்வாரை போலே, ஏதேனும் என்றேனோ குலசேகரரை போலே, யான் சத்தியம் என்றேனோ கிருஷ்ணனை போலே, அடையாளம் சொன்னேனோ கபந்தனை போலே, அந்தரங்கம் சொன்னேனோ திரிஜடையை போலே, அவன் தெய்வம் என்றேனோ மண்டோதரியை போலே. 19 வாக்கியங்கள் நாம அனுபவிச்சிருக்கோம். 20வது வாக்கியம் நீங்க 10 ஞாபகம் வச்சுட்டீங்கன்னா ரொம்ப சுலபமா மனப்பாடம் பண்ணிடலாம். அதுக்காக 10 வாக்கியங்களா சொல்றேன். 20வது வாக்கியம் இதுவும் ஸ்ரீமத் ராமாயண வாக்கியம். இந்த வாக்கியம் பாலகாண்டத்திலிருந்து சொல்றார். சரியா இந்த காண்டத்துக்கு அப்புறம் அடுத்த காண்டம் இப்படி லைனா சொல்லணும் இல்லையா? அப்படி சொல்ல மாட்டேங்கிற. அவள் மனசுல என்னெல்லாம் யோசிச்சாலும், அவள் மனசுல எதையெல்லாம் நினைச்சுட்டு இருக்காளோ, என்னெல்லாம் தியானம் பண்றாளோ, அவள் மனசுல எதெல்லாம் ஆராய்ச்சி பண்ணாலும் அந்த ரகசியத்தை எல்லாம் ராமானுஜரிடத்துல ஆசையா சொல்லிட்டு இருக்கா. அடுத்த வாக்கியம் அகம் வேத்மி என்றேனோ விஸ்வாமித்திரரை போலே. அகம் வேத்மி அழகான இது சம்ஸ்கிருத பதம். வால்மீகி ராமாயணத்தினுடைய சரியான ஸ்லோகத்தில் இருக்கக்கூடிய அந்த 2 வார்த்தைய அப்படியே சொல்றான். சம்ஸ்கிருதம்
ரொம்ப அழகான ஒரு பாஷை, தேவ பாஷை. சம்ஸ்கிருதம் எல்லாமே பாசிட்டிவா சொல்லக்கூடிய ஒரு லாங்குவேஜ். இல்ல திட்டத்துக்கெல்லாம் கெட்ட வார்த்தைகள்லாம் கிடையாது. சம்ஸ்கிருதம் ஃபோர்ப்ஸ் மேகசைன்லயே கம்ப்யூட்டருக்கே தி எவர் பெஸ்ட் லாங்குவேஜ் அப்படின்னா சம்ஸ்கிருதம் அப்படின்னு ரிசர்ச் எல்லாம் பண்ணிட்டு இருக்கா. நீங்க பார்த்தோம்னா இங்க ஜெர்மனி, அதுக்கப்புறமா ரஷ்யா, பிரெஞ்சு, இதெல்லாம் பார்த்தோம்னா நிறைய சம்ஸ்கிருத வார்த்தைகளுடைய கலப்பு உண்டு. சம்ஸ்கிருத வார்த்தைகள் இல்லாத விஷயமே கிடையாது. எல்லாத்துலயும் சம்ஸ்கிருதம் நுழைஞ்சிருக்கு. ரொம்ப விசேஷம். சம்ஸ்கிருதம் தெரிஞ்சுக்கிறது ஒரு பெரிய ஆனந்தம். அந்த வார்த்தைக்கு ஒரு நளினம். அழகா சுப்பிரபாதம் கேட்கிறோம், வெங்கடேச சுப்பிரபாதம், விஷ்ணு சகஸ்ரநாமம், இல்லாட்டி ஏதாவது வேத மந்திரங்கள். நமக்கு அர்த்தம் புரியறதோ இல்லையோ, கேட்கும் பொழுதே ஒரு சந்தோஷம், சந்தேகம் இல்லாத சந்தோஷம் உண்டாகிறதா இல்லையா? இது என்ன அர்த்தமா இருக்கும் அப்படின்னு ஒரு சந்தேகமும் வருது இல்லையா? அப்ப இதெல்லாம் சம்ஸ்கிருதத்தினுடைய பலம். அந்த வார்த்தை அப்படியே சொல்றாள் இந்த பெண் பிள்ளை. அகம் வேத்மி என்றேனோ விஸ்வாமித்திரரை போலே. விஸ்வாமித்திரர் விஸ்வத்துக்கே மித்திரன். விஸ்வம்னா யூனிவர்ஸ், அதுக்கு ஃபுல்லா அழகான ஒரு நண்பன் யார் அப்படின்னா விஸ்வாமித்திரர். ஸ்ரீமத் ராமாயணத்துல பாலகாண்டத்துல இவர் வைபவம் நிறைய இருக்கு. விஸ்வாமித்திரர் தான் ரொம்ப முக்கியமானவர். ஹரிச்சந்திரன் படாத பாடு பட்டுறதுக்கு அந்த ஹரிச்சந்திரன் படாத பாடு படுத்தின விஸ்வாமித்திரர் ஒரு நாள் தசரதனை தேடிண்டு அவனுடைய அரண்மனைக்கு வர. தசரதன் ரொம்ப அழகா விஸ்வாமித்திரர் வந்தவொடனே கையெல்லாம் கூப்பிண்டு அவருக்கு மரியாதை எல்லாம் பண்ணி அவருக்கு வரவேற்பு கொடுத்து கையை கூப்பி நிக்கிறான். சுவாமி, எப்பேற்பட்ட ரிஷி, என்ன தேடிண்டு என் வீட்டுக்கு நீங்க வந்திருக்கு. இதை விட பரம பாக்கியம் வேற என்ன வேணும்? உலகத்துல மகாத்மாக்கள் நம்ம இடம் தேடி வரா வச்சுக்கோங்களேன், இதுதான் ரொம்ப உயர்ந்த ஒரு அனுகிரகம். நீங்க பிரார்த்திச்சுட்டே இருங்க. நிச்சயமா நிறைய மகாத்மாக்கள் நம்ம பாரத தேசத்துல வாழ்ந்துட்டு இருக்கா. எத்தனையோ பாகவதர்கள் வாழ்ந்துட்டு இருக்கா. அதிதி தேவோ பவ அப்படின்னு சொல்றோம் இல்லையா? பல சந்தர்ப்பங்கள்ல மகாத்மாக்கள் வேஷங்கள்ல பகவானே பூமியில அலையறான். குரு பிரம்மா, குரு விஷ்ணு, குரு தேவோ மகேஸ்வர, குரு சாட்சாத் பரபிரம்மம் தஸ்மை ஸ்ரீ குரவே நமஹ. குருவே பரபிரம்மமா இருக்கான். அந்த குரு ரூபமான ஆச்சாரியனாகிய விஸ்வாமித்திரர் தசரதனை தேடிண்டு வரார். நமக்கு ரொம்ப வெக்கையா இருக்கு, ஒரே காத்தே இல்ல, கோடைக்காலம். இப்ப திடீர்னு நம்ம வீடு வாசல்ல வந்து நின்று நம்ம வீட்டுக்கு மேல மட்டும் மேகம் அப்படி மழையை கொட்டித்துனா எவ்வளவு சந்தோஷமா இருக்கும். அது போல ஒண்ணு ஆச்சாரியர்கள், அற்புதமான மகாத்மாக்கள் நம்ம இடம் தேடி வர்றது. ஒவ்வொரு நாளும் இன்னைக்கு யாராவது மகாத்மாக்கள் வரமாட்டாளான்னு பிரார்த்திச்சுக்கோங்க. வீட்டு வாசல்ல உட்காந்து காகம் கத்தினா உடனே யாரோ சொந்தக்கார வரப்போறான்னு நினைக்காதீங்க. ஆத்ம பந்துவான ஆச்சாரியன் வரப்போறார், உத்தமமான பாகவதர்கள் வரப்போறார்கள் நினைச்சுக்கோங்க. அன்னைக்கு நல்ல பொழுது தசரதனுக்கு விஸ்வாமித்திரர் தேடிண்டு வந்துட்டார். அழகா விஸ்வாமித்திரர் வந்தார். சக்கரவர்த்தி கேட்டுட்டார். அழகா சக்கரவர்த்தி திருமகன் தானே ராமனையே சொல்லும். தசரத சக்கரவர்த்தி. தசரத சக்கரவர்த்தி அப்படி கையை கூப்பிண்டார். தசரதன்றது அவருடைய இயற்பெயர் கிடையாது, காரண பெயர் தான். 10 திசைகள்லையும் அவரால் ரதம் ஓட்ட முடியும், அதனால தசரதன்னு திருநாமம். இனி வரைக்கும் எந்த இடத்துலயுமே அவருடைய உண்மையான பெயர் எங்கன்னு எனக்கு தெரிஞ்சு நான் படிச்சது கிடையாது. அவ்வளவு அழகு. ஜோரா 8 திசைகள், ஆகாசம், பூமி, இப்படி எல்லா பக்கமும் ரதம் ஓட்டக்கூடிய பலம் இருக்கிறதுனால அவருக்கு தசரதன்னு ஒரு திருநாமம். பெரிய தபஸ்வி, ஆச்சரியமான பகவத் பக்தர், துளி கூட சந்தேகமே இல்லை. அதனாலதானே பரபிரம்மே 4 குழந்தைகளை அவருக்கு பிறந்து கொடுத்து. தர்மம், அர்த்தம், காமம், மோட்சம். அறம், பொருள், இன்பம், வீடு. இந்த 4 தான் வாழ்க்கை நம்ம அடைய வேண்டிய விஷயம். இந்த 4மே அவருக்கு குழந்தையா பிறந்திருக்கு. சில பெரியவா சொல்லுவா, ஆச்சரியமாக பகவானுடைய அந்த 4 வேதங்கள் இருக்கு. பகவான் 4 குழந்தைகளா பிறந்திருக்கான். நம்ம வீட்டுல தெய்வம் இருக்குனாலே சந்தோஷம். தெய்வம் 4 ரூபத்துல இருக்குன்னா அவ்வளவு பெரிய ஆனந்தம். அழகா தசரத சொல்லுங்கோன்னுட்டா. அழகா விஸ்வாமித்திரர் சொன்னார், இந்த மாதிரி நான் ஒரு யாகம் பண்ணிட்டு இருக்கேன். ராட்சசர்கள் படாத பாடுபடுத்துறார். அந்த தாடகை, மாரீசன், சுபாகு இவெல்லாம் படாத பாடுபடுத்துறார். தசரதா, நீ அழகா என்ன பண்றாய், உன்னுடைய பசங்கள்ல
அழகா மூத்தவன் இருக்கானே அந்த ராமனை குடு அப்படின்னு விட்டார். தூக்கி வாரி போடுறது தசரதனுக்கு. இப்ப ராமனுக்கு ஒரு 11-12 வயசு அந்த சமயம்தான். சரியா ஒரு அடுத்த லெவல்ல டீனேஜ் போக முன்னாடி ஸ்டேஜ்ல இருக்கான் ராமன். லேசா அந்த அரும்பு மீசையெல்லாம் அப்படி எட்டி பார்த்துண்டு அப்படி உடம்பெல்லாம் அப்படி திமிரா. அது இப்ப ராஜகுமார் இந்த 11-13 இந்த ஆண் பிள்ளைகளுடைய வயசு ரொம்ப அழகான வயசு. அவ குரல் மாறும், அவ ஆட்டிடியூட் மாறும், மேனரிசம் மாறும், ஒரு ஸ்டைல் எல்லாம் வரும். அதுக்கு முன்னாடி இருந்தவர்கள் வேற, அதுக்கப்புறமா வேற. இது ரொம்ப அழகான ஒரு வயசு, இந்த 11 to 13 அந்த பீரியட்ல ராமன் இருக்கான். அப்படி மாஞ்சி மாஞ்சி பார்த்து ரசிச்சுட்டு இருக்கான் தசரதன். பல வருஷங்கள் குழந்தை இல்லாமல் அழகா புத்திர காமேஷ்டி யஜ்யம் எல்லாம் பண்ணி ஜோரா பறந்திருக்கான். அதுலயும் ராமன் அவ்வளவு சமத்து. ராமா ராமா ராமான்னு புலம்பிண்டே இருப்பார் அந்த தசரதன். காரணமே இல்லாம ராமனை வர சொல்லுங்கன்னு ஆள் அனுப்புவாராம். உடனே ராமன் வருவானா, வரும்பொழுதே கைய கூப்பிண்டு வருவானா. அந்த உடனே அப்பா அழகா நமஸ்காரம் பண்ணுவானா, அழகா கை கட்டி இப்படி வாய் புத்திண்டு பேசுவானா. அப்பா வர சொன்னேப்பா அப்படியே பாப்பாரா. அந்த ராமன் வரும்பொழுது முன்னழக பாப்பாரா. அப்புறம் ஏதோ நினைச்சேன்டா ராமா, மறந்து போயிடுது, சரி நீ கிளம்பு, அப்புறம் ஞாபகம் வந்தோன்னு சொல்றேன்னு வர. சரிப்பா அப்படின்னு திரும்பி ராமன் நடப்பான. இந்த ராமன் நட எப்படி இருக்குன்னா சிம்மகதி, கஜகதி, ரிஷபகதி, சர்ப்பகதி. இந்த ஸ்ரீரங்க நம்பெருமாள் அப்படி ஒரு நட நடப்பார். அந்த மாதிரி சிங்கம் மாதிரி, அப்படி யானை மாதிரி, அப்படி காளை மாதிரி, அந்த பாம்பு மாதிரி வேகமாலாம் நடப்பான. அப்ப ராமன் வரும்பொழுது முன்னழக பார்ப்பார், போகும்பொழுது பின்னழக பார்ப்பார். முன்னிலும் பின்பழகிய பெருமாள்னு ஸ்ரீரங்கம் நம்பெருமாள் எல்லாரும் கொண்டாடுவா இல்லையா? அந்த மாதிரி ராமனை ரசிக்கிறான். ஒரு நாளை போல ராமனாலதான் வாழ்க்கையே ஜோரா போயிருக்கு. அந்த ராமனை குடுன்னு கேட்ட உடனே நடுங்குறான் தசரதன். ஒருத்தனுக்கு பல வருஷமா கண்ணு இல்லை, திடீர்னு கண்ணு வந்து கொடுத்து உலகத்தை பார்த்து ரசிச்சுட்டு இருக்கான். ரசிக்க ஆரம்பிச்சிருக்கான். அதுக்குள்ள கண்ணை பிடுங்கினா அவன் ரொம்ப தரித்திரனா இருந்தான். 1 கோடி ரூபாய் லாட்டரியில அவனுக்கு பிரைஸ் விழுந்திருக்குன்றா. அழகா பணம் கிடைச்சிடுது, எல்லாம் வாங்கிண்டாச்சு. 1 கோடி ரூபாய் அவனுக்கு சொந்தம். இதை பண்ணணும் அதை பண்ணணும் ஆனந்த தலைக்கிறான். அது திடீர்னு யாராவது திருடன் வந்து 1 கோடி அபகரிச்சுண்டு போனா என்ன பாடுபடுவோம். 10 நாள் ஆகாரமே கிடைக்கல. நல்லா ஜோரா தலவாழ இலை போட்டு உட்காந்து சாப்பிடுங்கன்னு யாரோ சொல்றா. அழகா உட்காந்தாச்சு. அவன் சாப்பிட கை வைக்கலான்னு யாரோ இலையை இழுத்து எனக்கு தானே எடுத்து சாப்பிட்டா எப்படி இருக்கும், என்ன பாடுபடும். இதெல்லாம் விடுங்கோ. இந்த தாம்பரத்துல இருந்து மெட்ராஸ் பீச்சுக்கோ இல்லாட்டி வேற ஏதான ஊருக்கோ ட்ரெயின்ல போறோம், சபர்பன் ட்ரெயின்ல அழகா நின்றுட்டே இருப்போம். கார்னர் சீட் கிடைக்கிறது, உட்காரலான்னு போறோம். அதுக்குள்ள யாரோ டக்குன்னு உட்காந்துட்டா என்ன பாடுபடும் மனசு. இதுவே தாங்க முடியாதுன்னா ராமனை கேட்டாருன்னா அந்த பாடுபடுறான் தசரத சக்கரவர்த்தி. என்ன சொல்றதுன்னு தெரியலையா. அவன் குழந்தை காதால கூட நான் எழுப்பினாதான் எழுந்துக்கிறான். கௌசல்யா சுப்ரஜா ராமன் பின்னாடி இவரே சொல்ல போற விஸ்வாமித்திரரே. எதுக்குடா அப்பா எழுப்பின்னு எழுந்துக்கிறான்னா அப்பா அதை ஆசைப்படுறாருன்னு கஷ்டப்பட்டு இவன் தூங்குவானா? இவனுக்கு தூக்கமே கிடையாது. அவன் கண்ணு சிறந்து இருக்கு, அண்ணா தூங்குறதே இல்ல குழந்தை. அவன் ஏற்கனவே புண்டரீகாட்சன் செந்தாமரை கண்ணன் தான், அரவிந்தலோச்சனன் தான். ஆனா இவனுக்கு அதெல்லாம் புரியல. அவன் சின்ன பயலா இருக்கான், இன்னும் வில்லெல்லாம் பிடிச்சு அம்பு கூட ஒழுங்கா விட தெரியல. நம்ம அரண்மனையில இருக்காளே கூனி, அவன் முதுகு நிமித்திரேன்னு பந்து அடிச்சுட்டு இருக்கான்றார். இவ்வளவையும் சொல்லிட்டு ராமனை தர முடியாதுன்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். விஸ்வாமித்திரர் இப்படியே பார்த்தார். அவருக்கு கோபம். அவருக்கு பக்கத்துலயே கூட ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டு யாருன்னா விஸ்வாமித்திரர் துர்வாசருக்கெல்லாம் கோபம் தான். இப்படி கோபமா அப்படி பார்க்க மூச்சு பெருமூச்சு விடுற. என்ன நினைச்சுட்டு இருக்கா தசரதா? என்ன ராமன் யாருன்னு எனக்கு தெரியாதுன்னு நினைச்சுட்டு இருக்கியோ? அகம் வேத்மி மகாத்மானம் ராமம் சத்திய பராக்கிரமம் அப்படின்னுட்டார். அகம் வேத்மி, எனக்கு ராமன யாருன்னு தெரியும். இந்த ராமன் கஷ்டப்பட்டு தான் யாருன்னு தெரியப்படாத மறைச்சு வச்சுட்டு இருந்தா ஒவ்வொருத்தரா அவன் யாரு யாரு யாருன்னு சொல்லிட்டு இருக்க. அட்லீஸ்ட் மண்டோதரி சொன்னான்னு சொன்ன போன வாக்கியத்துல மண்டோதரியா யுத்த காண்டத்துல சொன்னா அது பல இடங்கள்ல அதுக்கு முன்னாடியே ராமன் தெய்வம்னு நிரூபணமாகிறது. ஏன்னா ஜடாயுக்கு மோட்சம் கொடுக்கறது, சமுத்திரத்துல பாலம் கட்டுறது, இதெல்லாம் தெய்வ காரியங்கள் கண்டுபிடிச்சொல்லாம். இங்க ஒண்ணு பெருசா அவன் ராமன் காட்டவே இல்லை. இப்பதான் பாலகாண்டம். ராமனுக்கு 11 வயசு. அப்ப பெரிய
சபையில நின்று விஸ்வாமித்திரர் சொல்றார், அகம் வேத்மி மகாத்மானம் ராமம் சத்ய பராக்கிரமம். அப்பா எனக்கு தெரியும்பா, ராமன் சத்தியமான பராக்கிரமம் உடைய பரபிரம்மம்னு எனக்கு தெரியும். என்ன ஒரு கான்பிடன்ட் லெவல் பார்த்தாளா? எனக்கு அவனை தெரியும், எனக்கு அவன் தெய்வம் என்று நன்னா தெரியும். இந்த வார்த்தைய பெண் பிள்ளை பிடிச்சுட்டா. அகம் வேத்மி என்றேனோ விஸ்வாமித்திரரை போலே. என்ன ஒரு வாக்கியம்! அவ்வளவு பெரிய சபையில நின்னுண்டு அகம் வேத்மி மகாத்மானம் ராமம் சத்திய பராக்கிரமம் அப்படின்னா, அப்படி சொன்ன பொழுது உடனே விஸ்வாமித்திரர் சைட்ல அப்படி திரும்பி பார்த்தா. ஏன்னா அதே சபையில அழகா ஒரு ஆசனத்துல வசிஷ்டர் உட்கார்ந்து இருக்கார். விஸ்வாமித்திரர் எதை சொன்னாலும் வசிஷ்டர் சாரி தப்பு அப்படின்னு கை தூக்கிடுவார். வசிஷ்டர் எதை சொன்னாலும் விஸ்வாமித்திரர் கிடையாது கிடையாது. ரெண்டு பேருக்குள்ள ஒரு போட்டி கிடையாது. நம்ம நினைச்சுட்டு இருக்கோம் வசிஷ்டர் குரு, விஸ்வாமித்திரர் சிஷ்யன். சிஷ்யன் தப்பா சொன்னா குரு அது தப்புன்னு தானே சொல்லணும். உடனே வசிஷ்டர் ஓர கண்ணுல பார்த்தாராம் விஸ்வாமித்திரர். வசிஷ்டர் சிரிச்சாராம், இப்பதான்டா சிஷ்யா ஒழுங்கா பேசுற, பேசு பேசு கண்டினியூ அப்படின்னு விட்டாரா. உடனே விஸ்வாமித்திரர் அடுத்த வாக்கியம், அந்த வாக்கியோட மீதி வாக்கியத்தை சொல்றார், வசிஷ்டோபி மகா தேஜாக ஏச்சேமே தபசி ஸ்திதாக. வசிஷ்டர் மாதிரி பெரிய இந்த தபஸ் இருக்கிறவாளுக்கெல்லாம் தெரியும்பா, எனக்கு தெரிஞ்ச ராமன் அவளுக்கு எல்லாம் தெரியும். பிள்ளை பாசத்துல மங்கி கிடக்கிற உனக்கு தெரியாது, பலவிதமான பெண்டாட்டிகளுடைய காமத்துல மங்கி கிடக்கிற உனக்கு தெரியாது, ராஜ்ய பரிபாலனம் பண்ணிட்டு அதுலயே சுகமா கிடக்கிற உனக்கு தெரியாது, பரசுராமரிடத்துல இருந்து உயிரை காப்பாத்திக்கணும்னு பயந்து நடுங்கிண்டு வருஷா வருஷம் ஒருத்திய கல்யாணம் என்ற உனக்கு தெரியாது, பல வருஷங்கள் குழந்தை இல்லையேன்னு தபஸ் பண்ண உனக்கு தெரியாது. என்ன மாதிரி வசிஷ்டருடைய சிஷ்யனா இருந்துண்டு பகவான் அடையணும் பிரம்மத்தை உணரணும்னு தபஸ் பண்றவாளுக்கு புரியும். அந்த தபஸ் இருக்க வசிஷ்டாளுக்கு தெரியும், அவரை மாதிரி இருக்கிற மத்தவாளுக்கு தெரியும், உனக்கு தெரியாதுன்னு வியாக்கியானம் என்ற பெரியவாச்சான் பிள்ளை. அவ்வளவு அழகான ஒரு வாக்கியம், அகம் வேத்மி எனக்கு தெரியும். என்ன வார்த்தை இல்லையா? எனக்கு தெரியும், எனக்கு என் தெய்வத்தை தெரியும். இத பெண் பிள்ளை பிடிச்சுட்டா. அகம் வேத்மி என்றேனோ விஸ்வாமித்திரரை போலே. ராமானுஜர் அசந்து நிக்கிறார். ஏன்னா இந்த பெண் பிள்ளை சொல்றா, இது தெய்வம் ஒரு தீர்மானம் இருந்தது இல்லையா? எவ்வளவு அழகான ஒரு தீர்மானம். பெண் பிள்ளை சொல்றா, அடியாளுக்கு அந்த தீர்மானம் இருந்தா நான் ஏன் சாமி மூட்டை முடிச்ச கட்டிண்டு இந்த ஊரை விட்டு போறேன்? இந்த வைத்தமாநிதி பெருமாள் என்னுடைய தெய்வம், இவர் காக்கும் தெய்வம், இவர் குபேரனுக்கு அனுகிரகம் பண்ண தெய்வம், சத்தியமா 30 முக்கோடி தேவர்கள் கொண்டாடும் தெய்வம், பேர்லயே நிதி வச்சிருக்கிற ஒரு சுவாமி, வைத்தமாநிதி நிக்ஷேப வித்தன்னு சம்ஸ்கிருத திருநாமம். மதுர கவியாழ்வார் அவதாரம் பண்ண ஒரு ஊர், தாமிரபரணி பாயக்கூடிய அழகான ஒரு ஊர், விளைச்சலுக்கு ஒன்னும் குறவில்லாத ஒரு ஊர், நம்மாழ்வாரே புலம்பின ஒரு ஊர். அது இல்லாம எத்தனையோ மகாத்மாக்கள்லாம் நாதமுனிகள்லாம் இங்க வந்து இருந்து பகவத் தியானம் பண்ண ஊர். உங்களை மாதிரி பெரியவர்கள்லாம் அவ்வப்பொழுது வந்து தரிசனம் பண்ணக்கூடிய ஒரு திவ்ய தேசம். ஆனா இது எதுவும் எனக்கு பெருசா தோணலையே. இது எது மேலையும் விஸ்வாமித்திரரை போல அழகான ஒரு நியாயமான அன்கண்டிஷனல் ஃபெய்த் எனக்கு இல்லையே. அது வேணுமே. எல்லாருக்குமே நம்பிக்கை இருக்கு, ஒரு நிபந்தனைகளோடு கூடிய நம்பிக்கை. விஸ்வாமித்திரருக்கு அவ்வளவு அழகான நம்பிக்கை, அன்கண்டிஷனல் ஃபெய்த். இவன் தெய்வம் தான் அவர் சொல்றா. அந்த மாதிரி ராமன் அவர் தெய்வம்னு சொன்ன மாதிரி இது என் தெய்வம். பல பேர் கிண்டல் பண்ணுவா, நமக்கு அதான் உடம்பு முடியல, இல்லாட்டி ஏதாவது தரித்திரத்துல இருக்கோம் வச்சுக்கோங்களேன், ஆனா நீ இவ்வளவு கோவில் போனையே, அங்கெல்லாம் ஒண்ணும் போகாத, ஒன்னும் பிரயோஜனம் இல்லை அப்படின்னு பல பேர் சொல்லுவா இல்லையா? அப்பெல்லாம் ஒரு வேலை இருக்கலாமோ? சில பேர் உடனே சொல்லுவா, நீ வாஸ்துபடி வீட்டை மாத்து, நீ என்ன பண்ணு, ராசிக்கல் மோதிரம் போட்டுக்கோ, நீ அங்க போய் பரிகாரம் பண்ணு, இப்படி எல்லாம் சொல்லும் பொழுது சரி பண்ணலாமோன்னு தோணுமோன்னு. அப்படி தோணப்படாது. நான் பிரபத்தி பண்ணிட்டேன், நான் பகவானத்துல சரணாகதி பண்ணிட்டேன், என்னுடைய எல்லா பொறுப்பும் தெய்வத்தை சேர்ந்தது, என்னுடையது இல்லைன்னு அந்த அன்கண்டிஷனல் ஃபெய்த் அல்லவா நான் இந்த ஊர்ல இருக்கணும். இல்லையே, அடியாள் இந்த ஊரை விட்டே கிளம்புறேன் சுவாமி, நீங்க என்னடானா என்ன பார்த்து சொல்றேன், நான் என்ன விஸ்வாமித்திரரான்னு? அகம் வேத்மி என்றேனோ
விஸ்வாமித்திரரை போலே. அடியாள் மசல் புழுக்க வரப்புல கடந்தா என்ன, வயல்ல கடந்தா என்ன, இத்தனையும் ராமானுஜரிடத்துல சொல்றார். ஏன்னா இந்த ராமானுஜர் லக்ஷ்மணனா இருந்து இவர் கேட்டது ராமனைத்தான். சரியா? விஸ்வாமித்திரர் ராமனை கொடுன்னு கேட்டார். அதுக்கப்புறமா அழகா தசரதன் ஒரு வழியா கன்வின்ஸ் ஆகி ராமனை கூட அனுப்புறான். இவர் ராமனை மட்டும்தான் கேட்டார். ராமனை கேட்ட உடனேயே ஒண்ணு வாங்கினா ஒண்ணு ஃப்ரீன்னு இந்த காலத்து உண்டு இல்லையா? அந்த மாதிரி ராமனை கேட்டாரா, ராமன் கூடயே பரம பாகவதனான லக்ஷ்மணனும் கிளம்புறான். அந்த லக்ஷ்மணன் தான் இந்த ராமானுஜர். இதுல என்னடான்னா, ராமனும் லக்ஷ்மணனும் இப்படி நடக்கிறாளா, அப்பெல்லாம் விஸ்வாமித்திரர் கொஞ்ச நேரம் ராமனை முன்னாடி நடக்க வச்சுட்டு பாக்குறார். கொஞ்ச நேரம் கழிச்சு அவ்வளவு அழகா ராமனுடைய வலதுகை பக்கமா நடக்கிறார். கொஞ்ச நேரம் கழிச்சு ராமனுடைய இடதுகை பக்கமா நடக்கிறார். கொஞ்ச நேரம் கழிச்சு ராமனுக்கு முன்னாடி போய் ராமன் வர அழகா பாக்குறார். அது வரைக்கும் ஒரு வார்த்தை பேச மாட்டேங்கிறார். இந்த சரையு நதிக்கரை வந்தோன்னு ராமா அப்படின்னு சொல்றார். அது வரைக்கும் என்னடா யோசனை பண்ணிட்டு இருந்தாருன்னா, என் பேரை மாத்தலாம், வசிஷ்டர் வச்ச பேரோட நல்ல பேர் இருக்கான்னு தேடினாராம். இவனுக்கு ராமன்ற நாமத்தை தவிர வேற நல்ல பேரே வைக்க முடியாதுன்னு ராமான்னு கூப்பிட்டார். அதுக்கு சாட்சி அந்த லக்ஷ்மண தான் இந்த ராமானுஜம். அதுக்கப்புறம் ராத்திரி 2 பேரும் படுத்துக்கிறார் இல்லையா? அந்த விஸ்வாமித்திரருக்கு முதல்ல அவர் படுத்துக்கிறார். ஒரு பக்கம் ராமனும் ஒரு பக்கம் லக்ஷ்மணனுமா தான் கால் பிடிச்சு விட்டார்கள். அந்த லக்ஷ்மணன் தான் இந்த ராமானுஜம். அதுக்கப்புறம் ராமன் படுத்துட்டார். ராமனுக்கு அழகா காலெல்லாம் பிடிச்சு விட்டுட்டு அதுக்கப்புறமா தான் லக்ஷ்மணன் படுத்துட்டார். காத்தால எழுந்த உடனேயே அழகா விஸ்வாமித்திரர் கௌசல்யா சுப்ரஜா ராம பூர்வா சந்தியா பிரவர்த்ததே, ராமா எழுந்துடுறா அப்படின்னு ராமனுக்கு சுப்பிரபாதம் பாட, அதை கேட்டு கூட எழுந்த லக்ஷ்மணன் இந்த ராமானுஜன். இத்தனைக்கு ஐ விட்னஸ் அவர். அவரிடத்துல இவள் சொல்றா, அகம் வேத்மி என்றேனோ விஸ்வாமித்திரரை போலே. எவ்வளவு அழகு பார்த்துக்கோங்க, அவளுக்கு எவ்வளவு தைரியம் இருக்கணும் பார்த்துக்கோங்க. ராமானுஜர் அசந்து போற எப்பேற்பட்ட விஷயத்தை அந்த பெண் பிள்ளை சொல்றார். இந்த பெண் பிள்ளைக்கு அதுதான், இவர் என் தெய்வம், எனக்கு தெரியும்னு இந்த கான்பிடன்ஸ். நம்ம சொல்லுவோம், எனக்கு தெரியாதா என் ஹைட் என்ன, என் வெயிட் என்னன்னு, எனக்கு தலைவலி வந்தா எனக்கு தெரியாதா, எனக்கு தெரியும், நீ சும்மா நிறைய விஷயங்கள்ல எனக்கு தெரியும் எனக்கு தெரியும் எனக்கு தெரியும் நாம சொல்லுவோம். ஆனா தெய்வத்தை எனக்கு தெரியும் சொல்றது இல்ல. விஸ்வாமித்திரர் அவ்வளவு அழகா அகம் வேத்மி, எனக்கு தெரியும், இந்த கான்பிடன்ஸ் வேணும், எனக்கு தெய்வத்தை தெரியும் அப்படின்னு அந்த நம்பிக்கை ஜோரா வேணும். அத்தனை ஆச்சரியமா இந்த பெண் பிள்ளை அதை சொல்லிட்டா, எனக்கு தெரியும், இனிமேல் எனக்கு தெரியும்னா விஸ்வாமித்திரர் நினைச்சுக்கோங்க, அகம் வேத்மி, எனக்கு தெய்வத்தை தெரியும் அப்படின்னு நினைச்சுக்கோங்க. அதைத்தான் சொல்ற, அகம் வேத்மி என்றேனோ விஸ்வாமித்திரரை போலே. என்ன வாக்கியங்கள் பார்த்தாளா? 20 வாக்கியங்கள் ஆயாச்சு. இன்னும் 61 வாக்கியங்கள் இருக்கு. நித்தியம் ஆனந்தமா குதூகலமா அனுபவிப்போம். ராதே கிருஷ்ணா. ஸ்ரீமதே ராமானுஜாய நமக.